தமிழுக்கு ஞானபீடம் கிட்டியிருக்கிறது என்று சொல்லப்படுவதையே நான் பெரிதும் விரும்புகிறேன். வைரமுத்து போன்ற கவிஞர்கள், படைப்பாளிகள் கால ஓட்டத்தில் வந்து வந்து போவார்கள். தமிழ் நிலையாய் நிற்கும். எனவே இந்த விருது தமிழுக்கு கிடைத்திருக்கிறது என்று உலகத் தமிழ் பெருமக்கள் கொண்டாட வேண்டுமென்று கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா விருதுகளையும் விட ஞானபீட விருதை அறிவுலகம் பெரிதாக மதிக்கிறது. எனக்கும் ஞானபீடத்தின் மீது ஒரு மயக்கம்தான் என்று சொல்லிக்கொள்வதில் எனக்கு எந்த நாணமும் இல்லை, எந்த தயக்கமும் இல்லை. காரணம், ஞானபீடம் பெரிதினும் பெரியது. ஏன் பெரிதினும் பெரியது என்றால், சாகித்ய அகாடமி விருதுக்கும் ஞானபீட விருதுக்கும் ஒரு பெரிய அடிப்படை வேறுபாடு இருக்கிறது. இந்திய அட்டவணையில் 7வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்கிற தேசிய மொழிகளுக்கெல்லாம் சாகித்ய அகாடமி உண்டு. 7வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்கிற எல்லா மொழிகளுக்கும் ஞானபீடமும் உண்டு. இந்த இரண்டுக்கும் ஒரு வேறுபாட்டை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் எல்லா மொழிகளுக்கும் தலா 1 என்று வழங்கப்படுவது சாகித்ய அகாடமி. 22 தேசிய மொழிகளுக்கும் ஒவ்வொரு விருது வழங்கப்படும். ஆனால் இந்த 22 அட்டவணை மொழிகளுக்கும் சேர்த்து மொத்தமாக வழங்கப்படுகிற ஒரே விருது ஞானபீட விருது. அதனால்தான் ஒரு மொழிக்கு அடிக்கடி விருது வராமல் ஒரு சுற்றி வருவதற்கு பல ஆண்டுகள் ஆகின்றன. தமிழ் 23 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விருதை தொட்டிருக்கிறது. முதல் விருது 1975 அகிலன் பெற்றார். 2ஆம் விருது 2002 ஜெயகாந்தன் பெற்றார். 3ஆம் விருது 2025ஆம் ஆண்டுக்கான விருதை வைரமுத்து பெறுகிறான் என்று இன்று அறிவிப்பு வந்திருக்கிறது.